சலாத்துக்கு பதில் எதிர்பார்த்து சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ نَصَرَكُمْ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ صدق الله العلي العليم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, விசேட அதிகளாக வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, ஏனைய அன்புக்குரிய சகோதரர்களே, சிறப்பான இந்த ரமலானிலே ஒரு விசேடமான ஒரு பகுதிதான் நடுப்பகுதியில் வரக்கூடிய 17ஆம் தினம் பத்ருடைய தினம். அது 2 நாட்களுக்கு முன்பு கழிந்து விட்டாலும் கூட அதை காலம் முழுவதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க முடியுமான ஒரு வரலாற்று ஒரு சம்பவம் தான். அது யுத்தமாக மட்டுமல்ல, ஒரு படிப்பினையாக, வாழ்க்கையின் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான் அந்த பத்ருடைய நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, அந்த பத்ருடைய நிகழ்வை பல மாதமாக பேச முடியும், பல பகுதிகளாக பிரித்து பேச முடியும். அவ்வளவு வாழ்க்கைக்கு அந்த பத்ரிலே படிப்பினை இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தரப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் நான் சில விடயங்களை கூறி நான் முடித்துக் கொள்வது நல்லம் என்று நினைக்கிறேன். எனக்கு பின்னாலே இருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருவரிடத்திலே இருந்து ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பத்ருடைய நிகழ்வு உண்மையிலே சொல்வார்ந்தால் அநியாயத்தை தட்டி கேட்பதற்குத்தான் அந்த பத்ருடைய நிகழ்வு நடந்தது. மக்காவிலே இருந்து சீமாந்தரமாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த, கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை வெளியாக்கினார்கள். எப்படி எம்முடைய நாட்டிலே ஒரு படிப்பினையாக இருந்தது. அதாவது யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற பகுதிகளிலே இருந்து மக்கள் எதுவுமே எடுக்காமல் வெளியேற்றப்பட்டார்கள் 1990. அதிலே உள்ளவர்கள் இருந்தால் ஞாபகம் இருக்கும். மிக கஷ்டத்தோடு வெளியானார்கள். அதைவிட பயங்கரமாக மக்காவில் இருந்து அநியாயமாக எதையுமே எடுத்துக் கொண்டு போக முடியாமல் எல்லாத்தையும் பறித்துக் கொண்டு வெளியாக்கி விட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டி சிரியாவுக்கு போய்த்து பெரிய கொள்ள லாபம் அடிச்சு வியாபாரம் செஞ்சு கொண்டு வரக்கூடிய நேரத்திலே தான் இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக, அநியாயத்தை தட்டி அவர்களுடைய வியாபாரத்திலே அதாவது அவர் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் மதீனாவிலே இருந்து ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை, 2 வாள்களும் 2 குதிரைகளோட மிக பலவீனமாக 313 சகோதரர்கள் சஹாபாக்கள் இடைவெளி மறுத்தார்கள். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட, மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 100-150 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடம் தான் அந்த பத்ருடைய இடம். அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களை வழிமறைக்கிறார்கள், இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக வேண்டும். இப்படியான நேரத்திலே தான் இதில் இருந்த ஒரு முனாஃபிக் அவர்களுக்கு செய்தியை கொடுத்துட்டாரு. உங்களை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்கள் எல்லாம் உங்களை வழிமறைச்ச பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இந்த செய்தி அவங்களுக்கு பேசுது. இப்படியான கட்டத்திலே தான் அவர்கள் ஆயத்தமாகிட்டார்கள். ஆயத்தமாகி 1000க்கு மேற்பட்டவர்கள் பல ஆயுதபாணிகளோடு, பல குதிரைகளும் ஒட்டகங்களும் 1000 கேடயங்களும் இப்படியான ஆயுதங்களோடு யுத்தத்துக்காக வந்துட்டார்கள். இந்த கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கிடைத்த பகுதி வெறும் மணல் திண்டு. போனவர்களுக்கு தெரியும், அந்த இடத்துக்கு 2-3 விடுத்தம் போயிருக்கிறேன். அந்த பத்ருடைய இடத்துக்கு கிடைச்ச இடம் மணல் செறிவு, கீழே போய்த்து கால வச்சா புருஷன்னு வைத்து தண்ணி இல்லை. இப்படியான பகுதி தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. வந்த யுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்திலே தான் முஸ்லீம்கள் எப்பொழுதும் கோழைகள் அல்ல, அன்றுந்தான் என்றுந்தான் தைரியமானவர்கள். ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியத்தை ஊட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே விழுந்தார்கள், அல்லாஹ்வோடு பேசினார்கள், அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்தார்கள், அல்லாஹ்வோடு கதைத்தார்கள். எங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுது முதலாவது அல்லாஹ்வோட தான் கரைச்சோம். எங்களை படைச்சோம், எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அல்லாஹ் தான்.
எங்க மசூல் அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ்விடம் சொல்லணும். நாங்க வேற யார்ட்டையும் சொல்லல. டாக்டர்கிட்ட சொல்ல முந்தி, லோயர்கிட்ட சொல்ல முந்தி, ஜட்ஜிட்ட சொல்ல முந்தி, ஒரு தலைவர்கிட்ட சொல்ல முந்தி அல்லாஹ்ட்ட தான் எங்களோட பிரச்சனைகள் சொல்லணும். நாங்க அதை சொல்றது இல்லை, அதனால எங்களுக்கு பிரச்சனைகள் கூட. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க பிரச்சனை, யாரெல்லாம் ஹக்குக்கு பாத்திலுக்கும் எல்லாம் நடக்க போகுது, நாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், இது அழிஞ்சா எல்லாம் அழிஞ்சு வைத்திடும், அதனால நீ தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, நேற்ற சம்பவம் சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் இடத்துல முறையிட்ட பொழுது சுபஹானல்லாஹ், சஹாபாக்களுக்கு தூக்கம் ஒன்று வந்துச்சு, தூங்கிட்டாங்க. எப்பவும் டயர்டுக்கு பிறகு தூங்கினா நல்ல தைரியம் கொண்டு வரும். ஒரு 10 நிமிஷம் டிரைவிங் பண்ணிட்டு போறோம், தூக்கம் வருது, சைடுக்கா நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டா பல மணித்தியாலும் வேலை செய்யும். தூங்கினாங்க, தூங்கினோடனே முழுக்காயிடுச்சு, தூங்கினோடனே முழுக்காயிடுச்சு. அதிகமான இப்ப தூங்கி எழுப்பிட்டாங்க, முழுக்காயிட்டு தண்ணியில குளிச்சணும். அல்லாஹ் மழையை தந்தான், மழையை பெய்விச்சான். மழையை பெய்விச்சோடனே எல்லாரும் குளிச்சு கொண்டாங்க, தண்ணியை சேர்த்து கொண்டாங்க. தண்ணி இல்லாம தண்ணியை சேர்த்து கொண்டாங்க. எப்பவுமே மழை பெஞ்சிட்டா அந்த அதாவது இலகின பூமி மணல் அது கல்லு மாதிரி ஆயிடும். எல்லாம் அல்லாஹ் சாதகமாக்கி கொடுத்தான். யுத்தம் நடந்துச்சு, வானத்திலிருந்து மலக்குகள் இறங்கினாங்க. வலக்கது நசரக்கும் பத்ரின் வான்தும் அதில்லா, நீங்க கொஞ்சம் பேர் தான், நீங்க அல்லாஹ் தஆலா பாரிய வெற்றியை கொடுத்தாங்க. சாரி சாரியா மலக்க கழுத்து வான கொண்டு போறாங்க, கழுத்து துண்டாகி கீழே விழுந்துட்டு. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அதான் சொன்ன சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் சொல்லி போட்டு, இதுல படிப்பினையான சம்பவம் என்னன்னா, ஈமானியத்தான உணவு வரணும். எல்லா கட்டத்திலையும் எங்கட பிரச்சனைய பலச்ச ரம்பூட்ட சொன்னால், ஒரு நோய் வந்துட்டு, கஷ்டம் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, திடீர் ஆபத்தொண்டு வந்துட்டு, உடனே ரப்போட கனெக்ட் பண்ணணும். சதக்கா கொடுக்கணும், நேர்ச்சிகள் வைக்கணும், நோன்பு பிடிச்சதா குர்பானா நேர்ச்சி வச்சணும், அல்லாஹ்விடத்துல கெஞ்சணும், அழணும். இதன் மூலமாக இந்த பாடத்தை எங்களுக்கு ஈமானியத்தான உறவு, உலகத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ், வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த், வானத்துடைய பூமியில சொந்தக்காரன் அல்லாஹ், எங்களை படைச்சவன் அல்லாஹ், எங்களை வழிநடத்துறவன் அல்லாஹ், எங்களுக்கு சாப்பாடுகாரவன் அல்லாஹ். இது சந்தேகமிக்கா? அல்லாஹ்வுடைய சொந்தமானது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்க நினைச்ச மாதிரி ஒன்னும் நடக்காது. நான் உலகத்துக்கு வந்ததும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, உலகத்துக்கு போறதும் என்ன மருந்து, என்ன டாக்டர், என்ன பாதுகாப்பு இருந்தாலும் மேலாது. யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, கட்டப்பட்டு இரும்பு கோபுரத்துக்குள்ள இருந்து மௌத் வரணும் வந்துடும். அது யாருக்காக இருந்தாலும் சரி, தடுக்கலாது. நபியே மௌத்தா போயிட்டாங்க, அதுக்கு மேல வேற யார்? எனவே இந்த ஈமானியத்தான உணர்வு இந்த யுத்தத்தின் மூலம் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும் என்ற அந்த உணர்வு எங்க உள்ளத்தில் வரணும். இதுதான் பத்ர் படிச்சு தந்த முதலாவது பாடம். அல்லாஹ் ஒரு நிமிஷத்துல அப்படியே செகண்ட்ல அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு. எங்கட நாட்டுல படிப்பின, எங்க சென்ற காலத்தில் எங்கட நாட்டு இலங்கை நாட்டுல பெரிய படிப்பினை பெற்றோம் எல்லாரும். சுபஹானல்லாஹ், நினைச்சு கூட பார்க்கல, நினைச்சு கூட பார்க்கல. எங்களுக்கு எத்தனை அணியா சுபஹானல்லாஹ், ஹஜ்ஜில, உம்ரால, அரஃபால, மதரசாக்கள்ல தீனுடைய தாயிகள் அழுதாங்க, ரப்பிடத்துல சொன்னாங்க, எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது. சுபஹானல்லாஹ், நினைச்சு பார்க்காத விதத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாட்டிலே நிலைமைகளை மாத்தினான் சென்ற காலம். இது எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை. இது மாதிரி பத்ருடைய கட்டத்துல சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பார்க்கல கிடைச்ச பகுதி அப்படி விலையினமானவர்கள். அல்லாஹ் தஆலா 313 பேர், எந்த ஆயுதங்களிலும் இல்ல, ஆயிரக்கணக்கான படைகள், எல்லா ஆயுத பலத்தோடு வந்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே அபூ சுபைன், உத்துபா, உமையா, அபூ ஜஹல், ஷைபா எல்லாரும் கொலை செய்ய, பெரும் பெரும் தலைவர்கள் அப்படியே கொலை செய்யப்பட்டார். கண்ணியமானவர்களே, ஒரு படிப்பின ஈமானியத்தான உணர்வு. இரண்டாவது படிப்பின எல்லாம் கொலை செய்யப்பட்டு அப்படியே வெட்டப்பட்டு போடப்பட்டுகிறாங்க. நபி அவங்க கேட்டாங்க, இதைத்தானே அப்ப நான் சொன்னோம், நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ள இல்லை இன்றைக்கு தெரியுமா அவங்களோட முடிவு என்று அந்த பணம் எல்லாம் ஈக்கிற இடத்தை பார்த்து பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் அலி அதை கேட்கிறாங்க, யார சொல்ல பேசுறீங்க, கேட்குமா அவங்களுக்கு? சொன்னாங்க, உங்களை விட கேட்கிறாங்க அவங்கன்னு சொல்லி சொன்னாங்க, உங்களை விட கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதான புகார்ல வரக்கூடிய ரிவாயத்து, கபூர்ல அடக்கினத்துக்கு போற கூட கபூர்ல இருந்து கபூர்ல உள்ளவங்க எங்களோட செருப்பு ஆளுகள் செருப்பு சத்தங்களை கூட கேட்கிறாங்க. ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில வாக்களிக்கப்பட்டது இப்படி கிடைச்சிட்டான்னு கேட்டாங்க. அப்பதான் கேட்டாங்க, என்ன அவங்க செத்த குணங்களையே கேட்குமா அவங்களுக்கு? சொன்னாங்க, உங்களை விட கேட்கிறாங்க. மரலியலா பிரச்சனை, உங்களை விட கேட்கிறாங்க அவங்க சொன்னாங்க. அடுத்த படிப்பினை என்னன்னு சொன்னா, முக்கியமாக விளங்க வேண்டிய ஒன்று,
இந்த பத்ருல நடந்த ஒரு சம்பவம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் படிப்பின வாக்குறுதியை நிறைவேற்று. இன்றைக்கு எங்கள்கிட்ட நடக்கிற மிச்சமா அதிகமான பல்ட்டி எங்கட வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படல. முனாஃபிக்கு அடையாளம் ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசத்துல் 3 வருது. இது அது அகலப, அதாவது வாக்களித்தால் மாற்றம் செய்தது, பேசினால் பொய் பேசுறது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்தது. இது 3ம் முனாஃபிக்குடைய நல்லா பாதுகாக்கணும். இது எங்களுக்கு தேய்க்கப்படாது. இதுல ஒன்று பத்ருல படிச்ச பாடம் ஒன்றுதான் வாக்குறுதியை நிறைவேற்றணும் என்றது. மக்கால் இருந்து உதைபத்துல் யமானி மகனும் பாப்பவும் மகனும் மக்காவை விட்டு போக பார்க்கிறாங்க. இப்ப அங்குள்ள மாட்டு மதத்தவர்கள் அதாவது அங்குள்ள முஷ்ரிக்கீங்கள் இவங்கள போகவில்லை. யாரு? இந்த 2 பேரையும் சஹாபிகள் உதைபத்துல் யமானி மகனையும் வாப்பவையும் போகவில்லை. நிறுத்தினாங்க, போக இயலாது. இல்ல நாங்க போகணும், எங்களோட குடும்பத்தார்கள் அங்க மதீனால இருக்கிறாங்க, அவளை பார்க்க போகணும்னு சொன்னாங்க. இப்ப கடைசி அவங்களோட போராட்டத்துக்கு பின்னால சரி போகையிலும் அவனுக்கு, ஆனா நீ அங்க வைத்து முகம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் கலந்து கொள்ளக்கூடாது, எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த விஷயத்திலையும் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி வந்து அவங்கள விடுறோம். ரைட், நாங்க அப்படி நடந்து கொள்றோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திலையும் நாங்க கலந்து கொள்ள மாட்டோம், எங்களுக்கு உங்களுக்கு எதிராக வரக்கூடியதிலையும் கலந்து கொள்ள மாட்டோம் என்று வாக்கை கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியாகிறாங்க. எங்க இருந்து? மக்காலிருந்து வெளியாகிறாங்க. அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டு போயிட்டாங்க. மதீனாவை போய் சேர்ந்தாங்க. மதீனால இப்படி போயிட்டு அவங்க இருக்க கொள்ள இப்ப பத்ருடைய கட்டம் வருது. பத்ருடைய யுத்தத்துக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க. பத்ருல இப்ப வாங்க, பத்ரு நாங்க யுத்தத்துக்கு போக வேண்டி வாங்கன்னு சொல்லி பத்ருக்காக அவங்களை வாராங்க. இப்ப மறைச்சினா இது பண்ணு போகணும்னு கூப்பிடுறாங்க. எல்லாம் கூப்பிட கொள்ள இந்த உதைபத்துல் யமானி வாப்பவும் மகனும் என்ன நபியிடத்துல போனாங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்று வாக்களிச்சது காவிரிகளுக்கு இனிமேல் மாத்தஞ்சு அவனுக்கு வாக்களிச்சு நாங்க தப்பி வேறத்தானே வாக்களிச்சோம். வாக்களிச்சது அவனுக்கு வாக்களிச்சுட்டு வந்தோம். இப்ப வந்ததுக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. முஸ்லிம்களுக்கு ஆபத்தை பரப்போகுது. இந்த கட்டத்தில் இந்த வாக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கணுமா? வாக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை என்று போகாம மஷூரா கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வைத்து, யா ரசூலல்லாஹ், நாங்க மக்கால இருந்து வரும்பொழுது எங்களை மறைச்சாங்க, வரவிடாம இருந்தாங்க. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்? எவ்வளவு கேட்டு பார்த்தோம், உடல்ல அவங்க ஒரு நிபந்தனை போட்டாங்க, நீங்க போங்க பரவாயில்லை விடுறோம், ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் கலந்து கொள்ளக்கூடாது, எங்களுக்கு எதிரேது வாங்காத கலந்து கொள்ளக்கூடாது. நாங்க வாக்களிச்சுட்டு வந்தோம், நாங்க கலந்து கொள்ள மாட்டோம் உண்டு. யார சூழல் அப்படி நாங்க வாக்களிச்சுட்டு வந்தோம். இப்ப நீங்க தானே கூப்பிடுற, அவங்க காவிரி தானே வாக்களிச்சு, நாங்க என்ன செய்ய? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில பாருங்க. நல்லா, இதுதான் எங்களோட வாழ்க்கையில வர வேண்டிய ஒன்று. இன்னைக்கு எத்தனையோ பேர் மாற்றங்கள் செய்யறாங்க, அது பல்காது இது பல்காது, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல செக்கில் எப்படி எத்தனையோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வாக்கை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. நீங்க அவங்களுக்கு வாக்கை நிறைவேற்றணும், நீங்க வரத்தேவையில்லை யுத்தத்துக்குன்னு சொன்னாங்க. பத்ரு சஹாபாக்கள பட்டியல் அவளை பேர் வரல, ஆனால் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேரை வருகிறது. இன்றைக்கும் அதனாலதான் பேசுறோம். நாங்க வாக்கை நிறைவேற்ற சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ருல படிச்ச ஆக பெரிய ஒரு பாடம் தான், ஒரு மனிதனுக்கு யாராக இருந்தாலும் இதை விட ஒரு ஆபத்தான கட்டம் வார இல்லை. காபிருக்கு வாக்களிச்சது, வாக்கு நிறைவேற்றணுமா? பத்ரு முஸ்லீம்களுக்கு அழிவேற்பட போகுது. இந்த நேரத்தில் நாங்க முன்னுக்காக வேற எப்ப முன்னாங்க, இதை விட பெரிய ஒரு கட்டம் உலகத்தில் எப்பவுமே ஏற்பட மாட்டாது. அப்படியான கட்டத்துல கூட ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், உதைபத்துல் யமானிக்கும் பாப்பாக்கும் மகனுக்கும் சொன்னாங்க, வாக்கு நிறைவேற்றணும், காபிருக்கு கொடுத்தாலும் சரி. வாக்கு நிறைவேற்றினாங்க. அவங்க யுத்தத்துக்கு போக இல்லை, அனுமதி கிடைச்சல்ல. கண்ணியமானவர்களே, இது மட்டுமே இந்த பத்ருல கிடைச்ச ஒரு பாடமாக எங்களுக்கு போதும். இது போல பத்ருடைய சம்பவங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்குது. அப்படியான விஷயம்தான் அந்த பத்ருடைய களம். ஈமானியத்தான உணர்வு உள்ள இடம். அது மட்டுமல்ல, யுத்தத்துல வெற்றி கிடைச்சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்படல. அதை மட்டும் ஞாபகம். எங்களுக்கு பணம் வரலாம், அதிகாரம் வரலாம், எங்களுக்கு வெற்றிகள் கிடைச்சலாம், எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே உனக்கு தான் எல்லாம் போதும், நாங்க பெருமைப்படப்போம். பெருமைக்குரியவன் அல்லாஹ்தான், எந்த கட்டத்திலையும் பெருமைப்படல. இதுதான் அடுத்த பாடம் பத்ருல. எனவே இப்படியான பாடங்களை புகட்டி தரக்கூடிய இந்த பத்ருடைய தினத்தை ஞாபகப்படுத்துகிறோம். வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ருல கிடைச்ச பாடங்கள்ல ஈமானியத்தான உணர்வையும் வாக்குகளை நிறைவேற்றுவதையும்
எந்த பட்டம் பதவிகள் எந்த சந்தோஷங்கள் கிடைச்சாலும் ரப்பை புகழக்கூடிய அந்த புகழக்கூடிய ரப்பை புகழக்கூடிய தன்மையும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிகச்சிறந்த ஒரு சுருக்கமான ஒரு பதிலுடைய படிப்பினைகளை நமக்கு ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மிகப்பெரிய ஒரு ஆளுமை, இலங்கை தேசிய அளவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் கண்டி மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. ஹஜ்ரத்துடைய வீடியோலாம் நான் பார்க்கும்போது சமீப வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதையாக இருந்தாலும் திடீர்னு பார்த்தா விவசாயி மாதிரி ஒரு இடையில ஒரு இது பார்த்தோம். நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, திடீர்னு காடுகளில் போய் சமூக ஆர்வ நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. மாஷா அல்லாஹ். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பா இருந்துச்சு. பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆலிம் பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். மிஸ்கின் சார்பாக அவர்களுக்கு மேலான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது